கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி 8வது மாதம் 2025 ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, நீ அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஐ வில் வித் யூ அண்ட் வில் ப்ரொடெக்ட் யூ என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே நம்முடைய தேவன் நம்மோடும் இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இந்த வேத வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த மகத்துவமான தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே நம்மை காக்கும்படியாக இருக்கிற வேளையிலே இந்த மனுஷரோ அல்லது யாராக இருந்தாலும் நமக்கு என்ன செய்வார்கள்? நமக்கு எப்படியாக அவர்கள் நம்மோடு இந்த நாட்களை எதிர்த்து வருவார்கள்? அருமையான அன்பு பிள்ளைகளே, அது முடியாத காரியம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையும் அனுகூலமாக பாதுகாப்பும் இந்த நாட்களில் இருப்பதினால் அங்கே இந்த நாட்களிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களில் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களிலே தேவன் நாட்களில் உங்களோடு இந்த நாட்களில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் முதலாவது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே வந்தாலும் நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை காக்கும்படிக்காக அவர் உங்களுடனே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை உணர்வோடு இந்த நாட்களை வாழுங்கள். தேவன் உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களில் சந்திப்பார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறியாதபடி இந்த நாட்களில் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே நீர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்கிற வேளையிலே அவர் உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களுடனே கூட இருந்து உங்களை நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பாரபட்சமற்ற தேவன், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். இந்த நாட்களிலே தன்னை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் கூப்பிடுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே அவர்களை நீ என்னை அறியவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். பரிதிமேய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான் என்றால், அங்கே உரத்த சத்தமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கூப்பிட்டான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவன் இந்த நாட்களிலே ஏற்கனவே ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்கிறார் என்பதை மட்டும் அறிந்திருந்தான். உரத்த சத்தத்திலே இந்த நாட்களிலே கூப்பிட்ட வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் நின்று திரும்பி பார்த்து அவன் அருகே வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்ட வேளையிலே அவன் சொன்னான், ஆண்டவரே பார்வையடைய வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்கள் அருகிலே வந்து இந்த நாட்களிலே கேட்பார், மகனே மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன்தான் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் தன்னுடைய மகிமையை விட்டு இந்த பூமியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்த தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஆபத்து வேளையில் அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு அறியாதும் எட்டாத காரியங்களையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, நீங்கள் மனுஷனை நோக்கி கூப்பிடுகிறதை விட்டு இந்த நாட்களிலே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவீர்களாக இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம்
உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதே வேளையில் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களில் விசுவாசிக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரிடத்திலே இந்த நாட்களிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆம்.